கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த உடன்பிறப்புகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். இந்திய சுதேச மிஷனரி இயக்கத்தினுடைய இந்த லெந்து கால தியானங்களுக்கு அன்போடு மீண்டுமா இந்த நாளில் உங்களை வரவேற்கின்றோம். நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அருள் நிறைந்த இறைவா, நன்றியோடுமை போற்றுகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் NMSIனுடைய லெந்து கால தியானத்தில இந்த நாள் தியானத்தை நாங்கள் தியானிக்கவும் உம்மோடு உறவாடவும் நீ தந்திருக்கின்ற இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். இந்த உறவிலே இணைந்திருக்கின்ற அன்புக்குரிய தோழர்கள், NMSIனுடைய பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர், மற்ற அனைத்து இறை மக்களையும் திருக்கரத்திலே தருகின்றோம். நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த தியானத்தின் வழியாய் உம்மை போற்றி பாடவும் உம் திரு வார்த்தைகளை தியானிக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். இவைகள் இந்த லெந்து காலங்களிலே எங்களுக்கு புத்தாக்கத்திற்கு எங்களை வழிநடத்த வேண்டுமா இடத்தில் மன்றாடுகிறோம். உம் இறையருள் நாடி நிற்கின்றோம். உம் திருப்பெயர் மாட்சி பெறட்டும். இறைமை இந்த நேசுவின் வழியாக வேண்டுகின்றோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். திருச்சபையின் ஆன்மீக பயணத்தில் தபசு காலம் என்பது மாற்று உருவாக்கத்திற்கான காலம். இதுவே மனம் மாறுதலுக்கான காலம் என்றும் சொல்லலாம். கடவுள் பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறார் என்பதனை எடுத்துரைக்கும் காலம். சாதியத்தை வேறறுக்கவும் சமய அடிப்படைவாதத்தை விட்டொழித்து ஏற்றத்தாழ்வுகளை களையவும் அழைக்கின்ற காலம். ஏழைகள் பிறக்கவில்லை, பதுக்கலே ஏழைகள் உருவாக காரணம் என்கிறது இப்பாடல். எனவே தன்னலம் துறந்து பிறர் நலம் தேடுவோம். அதுவே பொருளுள்ள நோன்பு நாட்களாகும். விடும் காலம் புது வசந்தம் வரும், பகை பாவ இலைகள் உதிர்ந்திடல் வேண்டும். துளிர் விடும் காலம் புது வசந்தம் வரும், பகை பாவ இலைகள் உதிர்ந்திடல் வேண்டும். பிரிவினை கலைந்து அன்பினை விதைத்து பிற நலம் முனைந்து இறைப்பதம் அமர்ந்து உண்ணானோன்பிருந்திடல் வேண்டும். உள்ளங்கள் அமைதியில் வாழும் உண்ணானோன்பிருந்திடல் வேண்டும். உள்ளங்கள் அமைதியில் வாழும். துளிர்விடும் காலம் புது வசந்தம் வரும், பகை பாவ இலைகள் உதிர்ந்திடல் வேண்டும். வாழ்க்கை உறவினிலே கசப்பை மறந்திடுவோம். சிலுவை அருகினிலே பகையை வெறுத்திடுவோம். அன்பின் வடிவங்களாய் என்றும் பிரிவினை விளங்கொடிப்போம். சீடராய் புது மாற்றுரு அடைந்திடுவோம். பிறர் மாறிட புது மனம் பரப்பிடுவோம். துளிர் விடும் காலம் புது வசந்தம் வரும், பகை பாவ இலைகள் உதிர்ந்திடல் வேண்டும்.
படைப்பினிலே ஏழையர் பிறக்கவில்லை, பிறரின் வாழ்வினையே சுரண்டும் நிலை தவிர்ப்போ, உள்ளதை பகிர்வதினால் எங்கும் சமத்துவம் விதைத்திடுவோம். இல்லையே ஏற்ற தாழ்வுகள், தியாக சிலுவை வழி ஒப்புரவாகிடுவோம். துளிர்விடும் காலம் புது வசந்தம் வரும், பகைப்பாவ இலைகள் முதிர்ந்திடல் வேண்டும். துளிர்விடும் காலம் புது வசந்தம் வரும், பகைப்பாவ இலைகள் முதிர்ந்திடல் வேண்டும். இன்றைய நாளுக்குரிய திருமறை பாடம் நாம் படிக்க கேட்போம். இந்த நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் வசனம் 24. மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதம் முற்றவரை நோக்கி, நான் உமக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உம்முடைய கட்டிலை தூக்கி கொண்டு உமது வீட்டுக்கு போம் என்றார். ஆமென். அன்பு மிகுந்தவர்களே, மீண்டுமாக கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களை வாழ்த்துவதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக உங்களோடு இந்த தியானத்தை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்ற அன்புக்குரிய பொதுச் செயலாளர் அருள் திரு PhD என்டி ஜபா ரிச்சர்ட் ஐயா அவர்களுக்கும், NMSனுடைய அத்துணை பணியாளர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் உடன் ஊழியர்களுக்கும் இந்த தியானத்திலே பங்கு பெறுகிற கவனிக்கிற அத்துணை இறை மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்ன என்று சொன்னால், மானிட மகனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற லூக்கா 5ஆம் பிரிவினுடைய 23ஆம் திருமொழியை நமக்கு தியானமாக கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை இந்த 23ஆம் 24ஆம் திருமொழியில் வருகின்ற இந்த வாக்கியம் நமக்கும் ஒரு அறைகூவலான செய்தியை முன்வைக்கின்றது. இங்கே முடக்குவாதமுற்ற ஒரு மனிதரை அவரது நண்பர்கள் 4 பேர் வீட்டினுடைய கூரையை பிரித்து இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். இயேசு அவரை நேரடியாக நீ எழுந்து நட என்று சொல்வதற்கு பதிலாக உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி அந்த மனிதத்திலே சொல்லுகிறார். அதற்கு பின்புதான் அவர் நீ எழுந்து நட என்று அவர் சொல்வதை நாம் காண்கின்றோம். ஒருவேளை மானிட மகனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று இயேசு சொல்லுகிற பொழுது அதை சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், அங்கு இருக்கின்ற மறைநூல் அறிஞர்களும் பரிசேயரும் பாவங்களை மன்னிக்க இவர் யார், கடவுளை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க இயலாது என்கின்ற ஒரு பற்றுறுதியை அவர்கள் படிப்பினையாக வைத்திருந்தார்கள். மனித மாண்புகளை மட்டுப்படுத்துகிற இப்படிப்பட்ட படிப்பினைகளை உடைத்தெறிவதற்காகவே ஆண்டவர் இந்த அரும் செயலை நிகழ்த்துகிறார் என்று சொல்லி நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இந்த நிகழ்விலிருந்து 3 செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, முடக்குவாதமுற்ற மனிதரை இயேசுவிடத்தில் அவர்கள் கொண்டு வந்த போது இயேசு அந்த மனிதருடைய இப்படிப்பட்ட உடல் சார்ந்த பலவீனத்திற்கு அவர் உள்ளத்தில் இருக்கின்ற குற்ற உணர்வு தான் காரணம் என்று சொல்லி இயேசு புரிந்து கொள்கிறார். ஒருவேளை குற்ற உணர்வு என்பது ஒரு மனிதனை உயிருடன் கொள்ளுகின்ற ஒன்று, குற்ற உணர்வு என்பது ஒரு மனிதனை மிருகமாக மாற்றுகிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குற்ற உணர்வில் இருக்கிற மனிதர் என்றைக்கும் சுதந்திரமாக அவரால் வாழ இயலாது. எப்பொழுது அவர் செய்திருக்கிற குற்றத்திலிருந்து அவர் விடுபடுகிறாரோ அப்பொழுதுதான் அவர் முழுமையான விடுதலையும் முழுமையான வாழ்வையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. குற்ற உணர்வினாலே முடக்குவாதமுற்ற அந்த மனிதரிடத்தில் இயேசு முதலாவது அவர் உளம் சார்ந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்று விரும்புகிறார். அதன் அடிப்படையில் தான் அந்த மனிதரை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்று அவர் கூறுகின்றார். ஒருவேளை இன்றைக்கு குற்ற உணர்வு என்பது எல்லா மனிதரையும் ஏதோ ஒரு சூழலில் ஆட்கொள்ளுகிறது. ஆனால் இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவரோடு மீண்டும் உறவில் இணைய இருக்கிற நாம் நம்முடைய குற்ற உணர்வுகளில் இருந்தும் விடுபட வேண்டியது அவசியமா இருக்கின்றது.
குற்ற உணர்வு ஒரு மனிதனை பாதியாக மாற்றுகிறது. அவன் முழுமை பெற்ற மனிதராய் இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு குற்ற உணர்வு மிக பெரும் தடையாய் இருப்பதை நம் சொந்த அனுபவங்களிலிருந்து கூட நம்மால் உணர முடியும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். ஒருவேளை இப்படி குற்ற உணர்வினாலே முடக்குவாதம் உற்ற இந்த மனிதரை இயேசு முதலாவது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி அவருடைய குற்ற உணர்விலிருந்து அவருக்கு விடுதலை கொடுத்து அதன் பின்புதான் அவர் கூறுகின்றார், நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று அவர் சொல்லுகின்றார். ஒருவேளை இந்த லெந்து காலங்களிலே கடவுள் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய அறைகூவல், நாம் குற்ற உணர்விலிருந்து விடுபட வேண்டும். அதே வேளையில குற்ற உணர்வோடு இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மன்னிப்பு வழங்கக்கூடிய மிக பெரும் வாய்ப்பை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். நம்மால் குற்ற உணர்வில் இருக்கிற மனிதர்களை நாம் மன்னிப்பு வழங்கி அவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கு கடவுள் இந்த லெந்து காலங்களில் நமக்கு தந்திருக்கின்றார். எனவே இந்த குற்ற உணர்விலிருந்து விடுபடுகின்ற இந்த எண்ண ஓட்டம் என்பது மன்னிப்பை நமக்கு உயர்த்தி காட்டுகின்ற ஒன்றாக இருக்கிறது. மன்னிக்கப்படாத உள்ளங்களும் மன்னிப்பு பெறாத உள்ளங்களும் மன்னிப்பு கொடுக்காத உள்ளங்களும் என்றென்றைக்கும் பச்சை புண்களாகவே ஆறாத வடுக்களாகவே இருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நாம் மன்னிப்பு வழங்குகிற பொழுது நாம் அந்த குற்ற உணர்விலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள முடியும். மன்னிப்பு பெறுகிறவரும் அவருடைய குற்ற உணர்விலிருந்து மன்னிப்பு பெற்று உறவில் நாம் இணைந்து வாழ்வதற்கு இந்த லெந்து காலங்கள் நமக்கு உதவி செய்யும் என்று நான் விரும்புகின்றேன். ஏசாயா இறைவாக்கினர் சொல்வது போல, ஐயோ நான் அழிந்தேன், நான் குற்ற உதடுகள் உள்ள மனிதன் என்று அவர் சொல்லுகிற பொழுது கடவுள் அவரை பார்த்து சொல்லுகிறார், உன் குற்றப்பழி உன்னை விட்டு நீங்கிற்று என்று சொல்லுகிறார். ஒருவேளை நாம் திருப்பணியாளர்களாக இருக்கலாம், அல்லது திருச்சபைகளிலே இறைப்பணி ஆற்றுகிற இறை மக்களாக கூட இருக்கலாம். ஆனால் குற்ற உணர்வை நீக்குகின்ற மன்னிப்பை அருளுகின்ற மிகப்பெரிய திருப்பணியை முன்னெடுப்பதற்கு இந்த லெந்து காலங்கள் நம்மை உந்தி தள்ளட்டும். அதே வண்ணமாக கூட நாத்தான்வேல் தாவீது குற்ற உணர்வில் இருந்த போது பத்சேபாவிடத்திலே அவர் தவறு செய்து குற்றம் செய்து அவர் குற்ற உணர்வில் ஆட்கொண்டிருந்த பொழுது கடவுள் நாத்தான்வேலை அனுப்பி அவரே முன்வந்து அவருடைய குற்ற உணர்விலிருந்து நீயே அம்மனிதன் என்று சொல்லி அவரை விடுதலை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை குற்ற உணர்வு என்பது மிகப்பெரிய தீங்கு, இந்த மானுடத்தை அடிமைப்படுத்துகின்ற தீங்கு என்பதை உணர்ந்து கொள்ளவும், நம்மால் யாரும் குற்ற உணர்வில் இருக்கவும் கூடாது. நாமும் குற்ற உணர்வில் இருக்காமல் எல்லோரையும் விடுதலை செய்வோம். அவர்களுக்கு உளம் சார்ந்த நலனை அருள்வோம். கடவுள் நம்மையும் அதற்கு ஊடகமாய் பயன்படுத்துவாராக. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த பகுதியிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது செய்தி என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அந்த மனிதருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுகிற பொழுது அங்கே இருக்கின்ற யூத பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இவர் யார் பாவங்களை மன்னிக்க என்று கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய எண்ணப்போங்கு என்ன என்று சொன்னால், பாவத்திற்கும் மனிதனுடைய நோய்க்கும் தொடர்பு இருக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மன்னிப்பிற்கும் உடல் நலத்திற்கும் தொடர்பு உண்டு என்று சொல்லி அதனை நேர்மறையாக வெளிக்காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்களுடைய மனிதர்களால் நாம் ஒருபொழுதும் மன்னிப்பு பெற இயலாது. நம் மாண்பு மீண்டும் உறுதி செய்யப்படாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நேர்மறையாளராக இங்கே அந்த மனிதருடைய குற்ற உணர்விலிருந்து அவரை விடுதலை செய்கிறவராக மாத்திரமல்ல, தொடர்ந்து அவருடைய உடல் நலத்திற்கு மருந்தளிக்கிறவராக அவர் இருக்கின்றார். நேரடியாக வழங்கப்படுகின்ற மன்னிப்பு அது மிக வலிமையானது. அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை தான் இயேசு கிறிஸ்து இங்கே அந்த மனிதருக்கு அருளுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நாம் இயேசுவினுடைய இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அதே அதிகாரத்தை அவர் தம் சீடர்களுக்கும் வழங்குகின்றார். லூக்கா 24வது பிரிவிலே நாம் வாசிக்கப்படுகின்ற விதமாக, நீங்கள் உலகமெங்கும் செல்லுங்கள், எல்லோருக்கும் மன்னிப்பை அருளுங்கள், நீங்கள் மன்னிக்கின்றவர்களை நானும் மன்னிக்கிறேன், நீங்கள் மன்னிக்காதவர்கள் ஒருபொழுதும் மன்னிக்கப்பட மாட்டார்கள் என்கின்ற அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நாம் பரிசேயர்களைப் போல மறைநூல் அறிஞர்களைப் போல மன்னிக்கின்ற பண்பை வளர்த்து கொள்வதை விட, நேர்மறையான எண்ணத்தை வளர்த்து கொள்வதை விட, ஒரு மனிதரை மட்டுப்படுத்துகின்ற குற்ற உணர்விலேயே வைத்திருக்கின்ற அந்த எதிர்மறையான எண்ணம் உடையவர்களாக இருந்தால் கிறிஸ்தேசு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை நாம் நினைவு கூறுவோம். திருச்சபை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் இறை மக்களுக்கு மன்னிப்பை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த மன்னிப்பை நாமும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். மூன்றாவதாக நாம் இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்கிற செய்தி என்ன என்று சொன்னால், மானிட மகனுக்கு மன்னிக்க அதிகாரம் உண்டு. ஒருவேளை இயேசு நேரடியாக நீ எழுந்து நட என்று சொல்லி இருந்தால் இந்த உரையாடல் அல்லது மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்று இயேசு சொல்ல வேண்டிய தேவை இருந்திருக்காது. ஆனால் மறைநூல் அறிஞர்கள்
பரிசேயர்களும் அவர்கள் முணுமுறுக்கிறதை பார்த்து மானிட மகனுக்கு மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று இயேசு சொல்லுகிறார். அப்பொழுதுதான் அந்த மனிதரை எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவர் உடல் நலம் பெற்றவராய் ஆண்டவரை துதித்து எழுந்து ஓடுகிறார். அதை பார்த்த உடனேயே அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், நாம் இதுவரை நினைத்திருந்தோம் கடவுள் மட்டுமே பாவங்களை மன்னிக்க முடியும் என்று நினைத்திருந்தோம். ஆனால் இயேசு மானிட மகனாக இந்த மனிதனுடைய பாவங்களை மன்னித்ததற்கு அடையாளமாகத்தான் இவர் உடல்நலம் பெற்றிருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கை கொள்ளுகிறார்கள். இயேசுவின் மீது அச்சம் கொள்வதாக நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நாம் எப்பொழுதும் கடவுளுக்கு நேரடியாக நம்மால் பாவம் செய்ய இயலாது. யாராவது கடவுளுக்கு நேராக பாவம் செய்திருப்போமா என்று யோசித்து பார்த்தால் நேரடியாக நாம் எந்த குற்றமும் கடவுளுக்கு எதிராக செய்வதில்லை. சக மனிதர்களுக்கு எதிராகவும் சக படைப்புகளுக்கு எதிராகவும் தான் நாம் பாவம் செய்கிறோம். எனவே யாருக்கு எதிராக நாம் தீங்கிழைத்தோமோ அவரிடமிருந்து தான் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இங்கு கடவுளின் மகனாக அல்ல, மானிட மகனாக மனிதர்களின் சார்பாளராக நின்று அந்த மனிதருக்கு மன்னிப்பை வழங்குவதற்கு அவர் காயப்படுத்தின மனிதன் இல்லாத பொழுது அவர் சார்பில் இவர் நின்று மன்னிப்பை வழங்குவதை நாம் பார்க்கின்றோம். எனவே மனிதர்கள் மன்னிக்காத எந்த குற்றங்களையும் கடவுளும் மன்னிப்பதில்லை என்கின்ற மிகப்பெரிய ஆழத்தையும் செய்தியும் இந்த பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது. எனவே 3 செய்திகளை நான் இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலே இதை நாம் தியானிப்பதற்கும் இதை நாம் இன்னும் ஆழப்படுத்திக் கொள்வதற்கும் கடவுள் நமக்கு உதவி செய்வார். மன்னிப்பு என்கின்ற மிகப்பெரிய சித்தாந்தம் குற்ற உணர்விலிருந்து தனி மனிதனையும் இந்த சமூகத்தையும் விடுதலை செய்கிறது. மன்னிப்பு என்கின்ற மருந்து மனநோய்க்கு மாத்திரமல்ல, நம் உறவுக்கு மருந்தாக அது அமைகின்றது. அப்படி நாம் வழங்குகின்ற அதிகாரத்தை கிறிஸ்து இயேசுவின் வழியாக அவருடைய சீடர்களாக நாம் அதை பெற்றிருக்கிறோம் என்கிற உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். 3வது, நாம் கடவுளிடத்திலிருந்து எந்த மன்னிப்பையும் நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கடவுள் மானிட மகன் வழியாக மனிதர்கள் வழியாக மன்னிக்கின்ற மன்னிப்பிற்கு அதிக பலன் உண்டு, அதிக ஆற்றல் உண்டு என்பதை இந்த பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது. சக மனிதர்களோடு இருக்கின்ற உறவு சிக்கல்களை, உறவு முறிவுகளை நாம் மன்னிப்பின் வழியாக சரி செய்து கொள்வோம். குற்ற உணர்விலிருந்து விடுபடுவோம். குற்ற உணர்வோடு இருக்கிற மக்களுக்கு மன்னிப்பு என்கின்ற மன வலிமையை, மன ஆற்றலை நாம் வழங்குவோம். கடவுள் நம்மையும் மன்னிப்பின் ஊடகங்களாக, மானிட மகனுடைய சார்பாளர்களாக இந்த சமுதாயத்தில் பயன்படுத்துவாராக. கடவுள் தாமே இந்த தியானத்தையும் இந்த நாளையும் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கடவுளுடைய ஆசி அருள் உங்களோடு நிறைவாய் தங்கியிருக்கட்டும். ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அருள் நிறைந்த இறைவா, இந்த நாளிலும் நாங்கள் இந்திய சுதேச மிஷனரி இயக்கத்தின் வழியாக இந்த லெந்து கால தியானத்தை தியானிப்பதற்கு ஆண்டவனின் பாராட்டின அருளுக்காக நன்றி படைக்கிறோம். உன் திருவார்த்தைகள் வழியாக நாங்கள் தியானித்திருக்கின்ற உன் திருவார்த்தைகளுக்காக நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, மன்னிப்பு என்பது நீர் வழங்குகின்ற மன வலிமைக்கான மருந்து. குற்ற உணர்விலிருந்து தனி மனிதனும் இந்த சமுதாயம் விடுபடுவதற்கு மன்னிப்பு என்கின்ற மிகப்பெரிய ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். மானிட மகன் வழியாக நீர் குற்றங்களை மன்னிப்பது போல மனிதர்களை நாங்களும் மன்னிக்கவும், மனிதர்கள் வழியாக நாங்கள் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளவும், தீங்கிலிருந்து எங்களை விடுவித்துக் கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும் சுவாமி. தொடர்ந்து மானிட மகனுடைய சார்பாளர்களாக இந்த உலகத்திற்கு மன்னிப்பை கொண்டு செல்லுகின்ற ஊடகங்களாக நாங்கள் திகழ்ந்திட எங்களுக்கு அருள் தாரும். உம் திருப்பேராலை வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாள் இனிமையாய் அமைந்திடவும், பல்வேறு பட்ட நிலைகளில் இருந்து வருகிற மக்களோடு மன்னிப்பை வழங்குகின்ற உம்முடைய சார்பாளர்களாக நான் நடந்து கொள்ளும் எங்களுக்கு அருள் தாரும். உன் திருப்பெயரில் எல்லாவற்றையும் தந்து ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பிழைந்த கடவுளே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நாம் இறை ஆசையை பெற்றுக்கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும், தாய் தந்தையாய் கடவுளின் அன்பும், தூய ஆவியரின் ஐக்கியமும், ஆசீர்வாதம், சுகம், பலன், ஜீவன், பாதுகாப்பும் நம் அனைவரோடும் என்றென்றும் நீடித்து நிலைத்திருப்பனவாக. ஆமேன்.